வணக்கம் பிள்ளைகள். நேற்றைய நாள் இந்த மின்னணு விரிதாள் பகுதி 1 பார்த்திருந்தோம். மின்னணு விரிதாள் ஸ்ப்ரெட்ஷீட்டுக்கு பதிலாக பயன்படுத்தக்கூடிய மென்பொருட்கள் என்ன என்றதும், அதோட மின்னணு விரிதாளில் என்னென்ன தரவு வகைகளை உள்ளீடு செய்யலாம், அங்கே இருக்கின்ற கணித முன்னுரிமை செய்கைகள் என்ன, அதெல்லாம் பார்த்தது. அதன்படி கடைசியாக நான் உங்களோட கதைக்கிறது இந்த இவ்வளவு கணக்குகள். இதில் ஒண்டா நான் இதில் சொல்லித்தரேன். இப்போ இதில் முதலாவது எடுத்து பார்த்தோம்னா சமன் அடையாளம் 2 வலு 4 சக 4. எங்களுக்கு முதலாவது முன்னுரிமை பிரேக்கெட், அதுக்கு அடுத்தது வலு. இப்போ இங்கே வலுவை செய்யலாம். 2 4 மடக்கு 16, அதோட 4 கூட்டினா 20 என்று வரும். இதை எக்ஸல்ல நீங்கள் செய்யணுமா இருந்தால் எக்ஸல் அல்லது லிபரே ஆஃபீஸ் ரைட்டரில், அதுவும் இல்லாட்டி கூகுள் டாக்ஸ் ஒன்று இருக்குது. கூகுள் டாக்ஸ் இதில் நாங்கள் இங்கே டைப் பண்ணினால் இதுதான் சமன்பாடு. சமன் என்ற அடையாளம் போட்டு டைப் பண்ணுற விடயங்கள் எல்லாமே சமன்பாடாக இங்கே கருதப்படும். இப்போ இதற்கான விடை 20. அதே மாதிரி ரெண்டாவது எடுத்து பார்த்தோம்னா வலுவுக்கு அடுத்த செய்கை முன்னுரிமை பெருக்கல் அல்லது பிரித்தல். பெருக்கல் அல்லது பிரித்தல்னா ரெண்டுக்கும் ஒரே முன்னுரிமை தான். முன்னுக்கு எது இருக்கோ அதை செய்யும். இப்போ இங்கே பிரித்தல் தனியத்தான் இருக்கபடியா முதலாவது பிரித்தல் தான் செய்ய வேணும். 25 பிரிச்சா 4, இப்போ 6. மூன்றாவது பார்த்தீங்கன்னா பெருக்கல் தான் முதல் செய்ய வேணும். சமன் 2 சகம் 3 தர 2, 2 6, அதோட 2 கூட்டி 8 என்று சொல்லணும். நாலாவது பெருக்கலும் கிடக்கு கூட்டலும் இருக்குது என்று சொன்னால் இங்கே பிரேக்கெட் இருக்குது. முதலாவது பிரேக்கெட் இருக்கிறதால பிரேக்கெட் தான் முதல் செய்ய வேணும். இப்போ கூட்டி போட்டு பிறகுதான் பெருக்கிறது, பிரேக்கெட் இருக்கிறதால. அதே மாதிரி 5வது பார்த்தோம்னா பெருக்கலும் கிடக்கு பிரித்தலும் கிடக்கு. இப்போ எது முன்னுக்கு இருக்கோ அதை முதல்ல செய்ய வேணும். பெருக்கல் முன்னுக்கு இருக்கிறபடியா நாம் 12, 12 பிறகு 2 பிரிச்சு 6, அதை 3ல இருந்து கழிச்சா 6 என்று சொல்ல வேணும். இதில் என்டர் கொடுத்து விட்டு அடுத்ததுக்கு போகணும். ஒன்றையே தான் காப்பி பண்ணி கொண்டிருந்துட்டேன், மன்னிக்கவும். இப்போ இன்னும் ஒன்று பார்ப்போம். அதை செய்து காட்டியாச்சு. இங்கே பிரித்தல் பெருக்கல் சமன் போட்டு 6 3 பிரித்து 2 பெருக்கி வலு. இப்போ முதல்ல வலு செய்து அதுக்கு அடுத்ததாகத்தான் பிரித்தல். இங்கே முன்னுக்கு இருக்கிறது பிரித்தல், பிறகு பெருக்கல், கடைசியில கழித்தல். இங்கே என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். முதல் வலு 2 1 மடக்கு 2 தான். பிறகு பிரித்தலை செய்யணும். 6 3 பிரிச்சா 2, பிறகு இங்கே 2 இருக்குது, அங்கே 2 இருக்கு, 2 4, 4ல இருந்து 3 போனா 1. அப்போ இறுதியில பார்ப்போம். 8வது எடுத்தோம்னா 2 வேலு முதல்ல செய்ய வேணும். 2 மடக்கு 4, அதை 3 பிரிக்கினா 12, அதுக்கு பிறகு 1 சேர்க்கிறது. 9வது பார்த்தீங்கன்னா முதல்ல பிரேக்கெட் 3 5 2 கூட்டி 5,
5 2 வலு சய இந்த வலு எல்லாம் செய்துட்டு 5 2 மடக்குன்னா 25 சய அதுக்கு பிறகு இந்த பிரித்தல் 30 6ஆல பிரிக்கணும் கடைசியில கழித்தல். இதுதான் இப்ப நீங்கள் பொதுவா எனக்கு இப்படி அனுப்பினாக்கள்ல விட்ட பிள்ளைகள் இதுக்கு ட்ரூ ஓ ஃபால்ஸ் என்று தான் வரும். அதாவது சமநிலை என்று சொல்லுவோம். சமநிலைகளுக்கு ட்ரூ ஓ ஃபால்ஸ் என்ற விடைகள் தான் வரும். 10 4 விட பெரியது எஸ் என்றா ட்ரூ. தொடர்ந்து அங்கால பார்ப்போம். இப்ப ஒரு பயிற்சி, அதாவது சமன்பாடுகளை நாங்கள் உருவாக்க பழகுவோம். ஒரு செவ்வகத்தின் சுற்றளவை காணுவோம், பரப்பளவையும் காணுவோம். ஒரு செவ்வகத்துக்கு சுற்றளவு மற்றும் பரப்பளவை காணுவோம். இப்போ ஒரு செவ்வகத்துக்கு சுற்றளவு பரப்பளவு உங்களுக்கு வேணுமென்றா நீங்கள் நீள அகலங்களை பெற்றுக்கொள்ளணும். நீளத்தையும் அகலத்தையும் பெற்றுக்கொண்டாத்தான் அது உள்ளீடுகளாக கருதுங்க. இப்போ லென்த் வேணும். இரண்டையுமே கணிப்போம். செவ்வகங்களுக்குரிய நீள அகலங்கள் உதாரணத்துக்காக 12 8 என்று போடுறேன். இங்க சுற்றளவுக்கு ஒரு சமன்பாடு இருக்குது. அது நீங்கள் சிறு வயசுல படிக்கிறது. சமன் போட்டு சுற்றளவுக்கு நீளத்தையும் அகலத்தையும் கூட்டி 2ஆல பிரிக்கலாம், அல்லது நீளம் சக நீளம் சக அகலம் சக அகலம், இது ஒரு முறையில கொண்ட சமன்பாடு. பொதுவான சமன்பாடு 2 தர கணிதத்தில் எழுதுற மாதிரி இந்த அடைப்புக்குரிய நேரடியா போட முடியாது. இடையில தர போடணும். இங்க எக்ஸலுக்கு அஸ்ட்ரி 2 தர இங்க சமன்பாடுகளை உருவாக்கிக்க 12 சக 8 போட்டீங்கன்னா இந்த வரிக்கு மாத்திரம்தான் அது சரியானபடியா தரும். அதனால இங்க கல முகவரிகள் அறிமுகம் செய்யணும். கல முகவரி என்று சொன்னா கிளிக் பண்ணி காட்டினா சரி, அல்லது அந்த கல முகவரியை இங்க தட்டச்சு செய்யணும். A2 இப்ப நீளம் சக அகலம், அகலம் B2 இப்படி டைப் பண்ணாலும் சரி. B2 நீளத்தையும் அகலத்தையும் கூட்டி 2ஆல பிரிக்கிறது தான் சுற்றளவு பெரிமீட்டர். இப்ப பாத்தீங்கன்னா இப்படி சமன்பாடு உருவாக்குற நன்மைகளை பார்ப்போம். இப்படி ஏராளமான செவ்வகங்களுக்கு நீங்கள் சுற்றளவு காண போறீங்களா இருந்தா ഇതിന്റെ நன்மை அதுதான், பிரதியாக்கம் செய்து கொண்டு போறது. இப்ப இந்த 40 இருக்கா அப்படியா கவனிங்க. 40 இந்த விடதார இந்த C2 என்ற கலத்துக்குள்ள இருக்கிறது உண்மையா ஒரு சமன்பாடு. அந்த சமன்பாட்டை நான் காப்பி பண்ண போறேன். காப்பி இங்கே காப்பி பண்ணி கீழே வந்து பேஸ்ட். இப்ப 40 காப்பி பண்ணப்பட்டு கீழே பிரதி செய்யப்பட்டது. ஆனா விட 68. ஆனா காரணம் என்ன? இந்த சமன்பாடுகள்லாம் காப்பி செய்யப்பட்டது. A2 சக B2 என்று இருக்கிறது. பிரதி செய்யக்குள்ள அந்த ஒழுங்குல போகைக்குள்ள A3 சக B3 என்று மாறுது. இது அடுத்த கலம் C4க்கு காப்பி பண்ணினா என்னென்னு வரும்ன்றது உங்களுக்கு தெரியும். இங்க பேஸ்ட் கண்ட்ரோலோட B நேரடியாக கொடுப்பேன், அல்லது இப்படி ஃபில் ஹேண்டில் பயன்படுத்துறேன்னு இந்த கீழ் மூலையில இருக்கிற இந்த சிறிய சகவை ஃபில் ஹேண்டில் நிரப்பு கைவிடின்னு சொல்றது. இப்படி பிரதி செய்தாலும் சரி. இப்ப இங்க 18 வந்திருக்குது. இது இந்த சுற்றளவு தெரியுது. இதுகளை தெரிஞ்சிருக்கணும். அதாவது
ஒரு கலத்தில் இருக்கிற சமன்பாடு இன்னொரு கலத்துக்கு பிரதி செய்யப்படவில்லை. அப்படியோ A2 சக B2 என்று பிரதி செய்யப்படாது. அந்த ஒழுங்குக்கு மாறும். C2ல இருக்கிறது C3க்கு மாறினா A2ல இருக்கிறது A3 அப்படி ஒரு ஒழுங்குக்கு அது மாறும். இந்த மாற்றத்தை கவனித்துக் கொள்ளுங்க. இப்ப பரப்பு காண போறோம்டா சமனை போடுறது நீளம் தர அகலம். நீளம் தர அகலம் கலமுகவரியில கிளிக் பண்ணினா சரி. நீளம் தர அகலம் பரப்பு வந்துட்டு அவ்வளவுதான். இது ஒரு கேள்வியா கேட்பினம். அங்க எழுதியக்குள்ள நீங்கள் சமன் என்ற அடையாளம் எழுதணும். A2 தர B2 என்று எழுதணும். நீங்கள் சமன் என்ற குறியீடு போடாட்டி இது பிழை என்றுதான் கருதப்படும். அதே போல தரவுக்கு ஆஸ்டரிஸ்க் போடாம கணித குறியீடான எக்ஸை போட்டா அதுவும் தவறு என்று கருதப்படும். இது ஃபில் ஹேண்டில் அல்லது காப்பி பேஸ்ட். காப்பி பண்ணி இப்படி எத்தனைக்கும் செலக்ட் பண்ணி போட்டு ஒன்றா பேஸ்ட்டை கொடுக்கலாம். இப்போ ரெண்டுக்கு சேர்த்து பேஸ்ட்டை கொடுக்குறேன். அதாவது நிரப்பு கைப்பிடி முறையில் நாங்கள் காப்பி பண்றோம். இப்ப பார்த்தது ஒரு செவ்வகத்தின் சுற்றளவு மற்றும் பரப்பளவு காண்றதுக்குரிய ஒரு சமன்பாடு. அடுத்தது ஒரு கனவளவு என்று பார்த்தோம்னா இதுல ஒன்றும் புதுமை இல்லை. நீளம் தர அகலம் தர உயரம் அந்த கல முகவரிகளை பெருக்கி விட்டா சரி. சமனை போட்டு அடுத்த பயிற்சி நீங்கள் செய்து பார்க்கக்கூடியது ஒரு திகதி. அதாவது நாங்கள் உள்ளீடு செய்யக்குள்ள அந்த ஃபார்மேட்டுக்குள்ளால போய் அது திகதி டேட் என்று மாற்றணும். அந்த ஃபார்மேட்டை மாற்றி அந்த திகதி இன்றைக்கு எத்தனை நாட்கள் எத்தனை மாதமாச்சு அதில் கண்டுபிடிக்கலாம். மாதம் ஆண்டு அதில் பிரித்து நீங்கள் பெற்றுக்கொள்ளணும்னா அதை இப்படி இதை பயன்படுத்தலாம். அதுக்கு ஒரு தியரி ஒன்றை டைப் பண்ணுவோம். திகதி வேண்டிய தியரியை டைப் பண்ணுறேன். 27/11 கம்ப்யூட்டரில் மாறித்தான் 11/27 எல்லாம் செட்டிங்கில் போய் நாங்கள் மாற்றணும். பொதுவாக மாதம் திகதி வருடம் இது தானாகவே தியரி என்று எடுத்திருக்கும். அல்லது நாங்கள் போய் இங்கே மாற்றம் செய்யலாம். ரைட் கிளிக் ஃபார்மேட் செல் கொடுக்க ஒரு டயலாக் பாக்ஸ் ஒன்று வரும். அதில் அது தானாகவே டேட் என்று எடுத்திருக்குது. அல்லது வேறு ஃபார்மேட் நீங்கள் விரும்பினா கொடுக்கலாம். சரி என்ன நீங்கள் ஓகே கொடுத்துட்டு இப்போ இதுண்ட நாளை மட்டும் பிரித்து எடுக்க போறீங்க. சமன் டே பிரேக்கெட்டுக்கு அந்த கல முகவரியை தொட்டு காட்டுறது. 27ஆம் நாள் சமன் மந்த் அதே மாதிரி A1 என்ற கலத்தை தொட்டு காட்டுறேன். அந்த கலத்துல தான் தியரி அடிக்கிருக்கு. 11ஆம் மாதம் ஆண்டு அதே மாதிரி இயர். இது ஒரு மேலதிக பயிற்சி.
உங்களுடைய பாட புத்தகத்தில் இதெல்லாம் இருக்குது. பாட புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா இப்படி இருக்குது. இப்போ இங்கே கல முகவரிகள் A1க்குள்ள 7, B1க்குள்ள 5 அப்படின்னு டைப் பண்ணி கிடக்கு. இங்கே ஃபார்முலா தந்துருக்குது. சமன் A1 தர B1 சய D2. இப்போ A1க்கு இருக்கிறதையும் B1க்கு இருக்கிறதையும் பெருக்கி D2ஆல் கழிச்சு விடுவீங்க. ரிசல்ட் எழுதுவீங்க. இது செய்யக்கூடிய பிள்ளைகள் நீங்கள் செய்து எனக்கு இந்த கூகுள் கிளாஸ் ரூமிலேயே கீழே போடலாம். அதாவது நேற்றைய பாடமே ஒரு கொஞ்சம் பேர் பார்த்துருக்கிறீங்க. 25 பேருக்கு மேலே நேற்றே பார்த்துருக்கிறீங்க. இப்போ பார்க்குற பிள்ளைகள் இப்படியான பயிற்சிகளை புக்கில் செய்யலாம். எனக்கு மெயில் பண்ணலாம் எக்ஸலாகவே, அல்லது அங்கேயே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தோ ஃபோட்டோ எடுத்தோ நீங்கள் அனுப்பி விடலாம். இது ஃபோனிலையும் செய்யக்கூடியது. ஃபோனில் ஒரு செயலி ஒன்றை போடுங்க, WP ஆஃபீஸ். அதில் எக்ஸல் மாதிரி எடுக்கலாம். இங்கே பிரேக்கெட் எல்லாம் கவனிக்கணும். இது ஒன்று நாங்கள் கிரகிக்கணும். இங்கே எப்படி விட வேணுமென்றது நேரடியாக கிரகிக்கிறதுக்கு கம்ப்யூட்டர் தேவையில்லை. அது நேரடியாக உதாரணத்துக்கு இதில் ஒன்றை பார்க்குறேன். B2க்குள்ளே இருக்கிறது 1 சய. இங்கே பிரேக்கெட் போட்டிருக்கணும். பிரேக்கெட்டுக்குள்ள ஒரு வேல்யூவும் கிடக்கு, பவர். அதைத்தான் முதல்ல செய்யணும். அதுக்கு பிறகு பிரேக்கெட்டுக்கு வரணும். ஏன்னா பிரேக்கெட் தான் செய்யணும் முதல்ல. நான் பிரேக்கெட்டுக்குள்ளே தான் வேல்யூ இருக்கிறபடியாக முதல்ல அந்த வேல்யூவை செய்து D2க்குள்ள என்ன வருமானம் இருக்குது 4, B1க்குள்ள 5, D2 അതിൻ്റെ 4ന് 5 അടുക്ക കണ്ട് അതോടെ D1 കൂട്ടി அதுக்கு பிறகு அதை V1ஓட பெருக்கி பிறகு செய்யணும். இதை நீங்களா முயற்சி செய்து பாருங்க. அடுத்தது மிக முக்கியமான பகுதி என்று பார்த்தோம்னா இதில் தான் கேள்விகள் அதிகம் வாரது. சார்பான மற்றும் சார்பற்ற கலங்கள். இதை ரிலேட்டிவ் அண்ட் அப்சல்யூட் செல் ரிஃபரன்ஸ்ன்னு சொல்றது. இதுக்கு $sign என்ற குறியீட்டை இங்கே காட்டிவிடும். சார்பான மற்றும் சார்பற்ற கலங்கள் என்று சொல்றதுக்காக. ஒரு கலமுகவரி என்றது ஒரு எழுத்து, கொலம் நம்பர் ABCD என்றவாறு எழுத்து. மற்றது ரோ, அதுக்கு இலக்கங்கள் இடப்பட்டிருக்கிறது தெரியும். இந்த இலக்கத்துக்கு முன்னால இந்த குறியீடு போடப்பட்டிருந்தா இலக்கம் ஒரு நிரையை குறிக்கிறதால இது ஒரு நிரை சார்பற்ற கலம். அதாவது A2வை இப்போ கொப்பி பண்ணேக்குள்ள A2 A3 அப்படி மாறுறதை பார்த்துருந்தீங்க. இன்னும் பயிற்சிகள் செய்ய போகிறோம். அப்போ அந்த A2வை அந்த 2 3 மாற விடாது. அதுதான் அந்த $sign. கொப்பி பண்ணுறதுக்குள்ள தான் மாறுது கலங்கள். எங்களுக்கு மாறுற நேரம் இந்த முதலாவது நிறை சார்பற்ற கலம்ண்டா அந்த நிறம் மாறாதுன்றது கருத்து. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஏக்கு முன்னால $sign போட்டுருக்குது. இங்கே கொப்பி பண்ணேக்குள்ள ஏத்தான் B என்று மாற விடாது, 2 மாற விடும். எதுக்கு முன்னால் $sign இருக்கோ அதை பார்த்துக்கொண்டா சரி. இப்போ ஓர் நிறை மற்றும் நிழல் சார்பற்ற கலம் சொல்லிக்க 2ஐயும் மாற விடாது. $sign A, $sign 2 ரெண்டும் மாறவே மாறாது. A2ன்றது ஒரு மாறாத பிரமாணம் மாதிரி அங்கே இருக்கும். நாங்கள் அதுக்கு உதாரணங்களை பார்ப்போம். இப்போ பார்க்க போறது சார்பான மற்றும் சார்பற்ற கலங்களுக்காக. ஒரு பாய்பாடு ஒன்று பார்ப்போம். ஒரு 8ஆம் பாய்பாடு. 8 ஒன்றால் பிரிக்கினா 8, 8 2 16 இந்த மாதிரி போட போறீங்க. 1 2 இலக்கங்கள் அடிக்கைகளையும் இது அடிப்படை என்னுடைய நானும் சொல்லல உங்களுக்கு. முதல்ல ஓட்டோ நம்பர் இப்படி செலக்ட் பண்ணி போட்டு 1 2 சேர்த்து செலக்ட் பண்ணி போட்டு இந்த ஃபில் ஹேண்டில் நிரப்பு கைப்பிடி இதை பிரயோகிச்சிங்கன்னா உங்களுக்கு தேவையான அளவுக்கு வரும். தேவையான அளவுக்குள்ள தொண்டு போங்க. அப்படி இந்த கவனம் செலக்ட் பண்ணிக்கல ஒன்றைத்தான் நீங்கள் செலக்ட் பண்ணக்கூடாது.
ரெண்டுக்கு மேல செலக்ட் பண்ணலாம். அதை பார்த்துக்கொள்ளுங்க. 2 சேர்த்து செலக்ட் பண்ண வேணும். சாதாரணமா இப்போ ஒரு சொல்லொண்டு நீங்கள் ஐசிடி என்ற சொல் அடிக்கிருக்கு, அதை கொப்பி பண்றது இந்த நிரப்பு கைவிடின்றது கொப்பி தான். இப்படியும் கொப்பி பண்ணலாம், இப்படியும் கொப்பி பண்ணலாம். இது கொப்பி தான். ஆனா இங்க ஒரு எண் ஒழுங்கு கொடுக்குறோம் தானே, அதை பின்பற்றி அது கொண்டு போகுது. இப்போ 2 5 2க்கு 5 கூட, 2க்கு 5 3 கூட. அப்போ அடுத்தது என்னவா இருக்கணும்? ஒரு தொடர் ஒன்றை பெற்றுக்கொள்ளலாம். ஃபில் ஹேண்டிலின் பிரயோகங்கள். சரி, அது இருக்கட்டும். இப்போ நாங்கள் 8 சமன்பாடு உருவாக்க போகிறோம். 8 தர 1, 8 தர அந்த கலமுக வரிகளை தான் நீங்கள் முழுமையாக பயன்படுத்தணும். நீங்கள் 8 தர 1 8 முதலாவது. சரி, இது சரி. எனக்கு மிச்சம் பெறணுமெண்டா எல்லாத்துக்கும் 8 போடணுமா? அப்படி போடக்கூடாது. இதை இழுக்க போகிறேன் நிரப்பு கைவிடியால். இழுக்க கீழே சைபர் வருது, அதுதான் தவறு. இப்போ எனக்குரிய பணி என்னென்னா 8 தர 1 8, 8 தர 2 16 வேற பண்ணணும். அதுக்கு நீங்கள் கேட்கலாம், A1க்கு 8 போட்டு விட்டா சரிதானே? சரி. ஆனால் இங்கே இந்த 8ஐயும் நான் இங்கே கலமுகவரியை மாற்றினாலே விட மாறுற மாதிரி எனக்கு வேணும். அதால இதில் கவனிங்க, இதுக்கு இருக்கிற சமன்பாடு A1 தர B1, இது கிடக்கிறது A2 தர B2. A1 A2வா மாறுறது எனக்கு வேண்டாம். ஆனால் B1 B2வா மாறுறது ஓகே. B1 B2வா மாறி இருக்கு. A1 A2வா மாற வேண்டாம். எதை மாற வேண்டாம்னு சொல்றீங்க? A1 ஒன்று மாறக்கூடாது. எனக்கு கீழே தான் எழுத போறேன். A மாற போறது இல்லை. இதுக்கு முன்னால ஷிஃப்டை அமர்த்தி 4 அதான் $, இதை கொடுத்துட்டு இன்றை கொடுங்க. கவனிங்க, A1 $, மட்டு நிடை சார்பற்ற கலம், അതിന്റെ நிடை மாறாது. இப்போ கொப்பி பண்ணுவோம். இப்போ கொப்பி பண்ணிக்க சரியா வருது. ரெண்டாவதா பாருங்க, A1 மாற இல்லை. A1 மாற இல்லை. அடுத்தது மூன்றாவதுக்கு இப்போ C1ல இருந்து C3க்கு மாறிக்கல. அங்கே என்ன ஆயிருக்கணும்? B1 B3 ஆயிருக்கணும். மாறி இருக்குது. ஆனால் A1 மாறவே இல்லை. இதுதான் நிடை சார்பற்ற கலம். அது மாதிரி இன்னும் உதாரணம் பார்ப்போம். இதில் என்னுடைய சூம் வகுப்பறைக்கு விடுபட்ட பிள்ளைகள் இதை கூகுள் கிளாஸ் ரூமில், அதாவது யூடியூப்லேயே திருப்பி பார்க்கலாம். தனியாக யூடியூப்பில் பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் என்னுடைய வகுப்புக்கு தொடர விரும்பினா புதன் வெள்ளி விடிய 5 மணிக்கு இந்த வகுப்பு நடக்கும். என்னுடைய ஐடியை கூகுள் கிளாஸ் ரூமிலேயே அங்கே போட்டிருக்கிறேன், இல்லாட்டி திருப்பியும் போட்டுருக்கேன். அடுத்த இன்னொரு உதாரணம் பார்ப்போம். ஒரு வட்டத்தின் சுற்றளவு காண்றதுக்கான ஒரு பயிற்சி. வட்டத்தின் சுற்றளவு காணணுமெண்டா உங்களுக்கு தர வேண்டியது என்ன? ஆரை தரணும். ஆரை தந்தா போதும். நீங்கள் சுற்றளவோ பரப்பளவோ ஏதோ காணுவீங்க. இப்ப பை என்றது ஒரு மாறாத பெருமானம். அது எல்லா வட்டத்துக்கும் பை என்றது பெருமானம் ஒன்றுதான். அதை ஒரு கலத்துல நான் போட்டு வைக்கிறேன். பை என்று அடிக்கிறேன். அதுக்கு அடிக்கிற பெருமானம் உங்களுக்கு தெரியும், 22 பாவிக்கிறேன். நீங்கள் அது அப்படியோ நான் அடிக்கிறேன். 22 அது சமன்பாடா கொடுத்தனா அது பெருமானம் ஒன்று எடுத்துக்கொள்ளட்டும். இப்போ ஆறு வழக்கமாக நீங்கள் அடிக்கிற பெருமானம் 7. இதுக்குள்ள ஒரு சமன்பாடு போடுவோம், வேறையும் ஆரைகள் போடுவோம். இப்போ இங்கே கணித்தலுக்காக போடுறதுக்காக எங்களின் மடங்கில் போட வேண்டிய அவசியம் இல்லை, எங்களுக்கு அவசியம் இல்லை. சரி, இப்போ சமன்பாடு உருவாக்க போகிறேன். உருவாக்கியக்குள்ள
பை ஆர் வர்க்கம், பை ஆர் வர்க்கம், பை இது தர ஆர் வர்க்கம். ஆறும் இங்கால மாறத்தானே போகுது, அதால கலமுகவரியை நான் தொட்டு காட்டுவேன். ஆர் வர்க்கத்துக்கு இப்படி பாவிக்கலாம், அல்லது ஆர் தர ஆர் என்று எழுதுவீங்க, இப்படியோ பாவிக்கலாம். இப்ப நான் போடுறேன்னா பை ஆர் வர்க்கம் என்ன பண்ணினா விட சரியா வருது. ஆனா இதை காப்பி பண்ணினா இங்க சரியா வருமா? வராது. அதுக்கு காரணம் என்ன? எனக்கு C1 என்று சொல்றது C2 என்று மாறக்கூடாது. C2க்கு பெருமானம் இல்லை, C1 தான் வச்சிருக்கிறேன், பெருமானம் இல்லை. C2 என்றது C3 மாறுது. இப்ப மாற விடக்கூடாது. யார் மாறக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு $. A2 A3 என்று மாறத்தான் வேணும், அதை விட்டுடுவோம். இனி காப்பி பண்ணுவோம். இப்போ கீழே எந்த ஒரு சமன்பாடு எடுத்து பார்த்தீங்கன்னாலும் C2 என்றது மாறாமல் காணப்படும். இப்படி நிறைய உதாரணங்கள் பின்பு இந்த பாஸ் பேப்பர் செய்யக்குள்ள நான் இந்த $சைனை மீளவும் சொல்றேன். அடுத்து சார்புகள். சார்புகள் என்று பார்க்கும்போது சம், அவரேஜ், மேக்ஸ், மீன், கவுண்ட் இது அடிப்படையா உங்களுக்கு சிலபஸ்ல இருக்குது. இதை விட ஏராளமான சார்புகள் இருக்குது. இப்பவும் சிலதை பாவிக்கணும். இப்போ ஃபங்க்ஷன்ஸ் சொல்லிக்கல ஏராளமா இருக்குது. இப்போ இது ஃபங்க்ஷன்ஸ் பார்ப்பீங்களா இருந்தா இதுல இந்த எஃப்எக்ஸ் ஃபங்க்ஷனை நீங்க கிளிக் பண்ணி பாருங்க. இது ஏராளமா இங்க கிடக்கு. இதுல இப்ப காட்சிப்படுத்தி கொண்டிருக்கிறது மோஸ்ட் ரீசென்ட்லி யூஸ்ட். எல்லாம் வந்து கொடுத்து விடுங்க, ஏராளமான ஃபங்க்ஷன் கிடக்கு. ஆனா நாங்கள் பயன்படுத்த போறது இந்த 5 தான். அதை விட சிலதுகளை கூட சொல்லுவேன், 1 2 சொல்லுவேன். சிலபஸ்ல இருக்கிறது என்று பார்க்கல 9ஆம் ஆண்டுக்கும் இதே சிலபஸ் தான் என்று சொல்லுவேன். சம், அவரேஜ், மேக்ஸ், மீன், கவுண்ட். இப்போ சம் என்று சொல்றது கூட்டலுக்காக பயன்படுத்தப்படுற ஒரு ஃபங்க்ஷன். அடுத்தது அதே மாதிரி அவரேஜ், சராசரி என்று விளங்குது பிறகு. மேக்சிமம் காணோமெண்டா மேக்ஸ் என்ற சார்பு. குறைந்த பெருமானம் காண்பதற்கு மின், எண்ணிக்கையை காண்பதற்கு கவுண்ட். ஒரு இத்தனை டேட்டா இருக்குன்றது. உதாரணத்துக்கு ஒரு பாடத்துக்கு வந்த பிள்ளைகள் மார்க்ஸ் வந்திருந்தா மார்க்ஸை போட்டிருப்போம், வெராட்டி ஆப்சென்ட் போட்டிருப்போம். இப்போ மார்க்ஸ் போட்டிருந்தோம்னா அது ஒரு எண் வடிவம், ஆப்சென்ட் போட்டிருந்தா அது ஒரு லேபிள். அது லேபிளை கவுண்ட் பண்ணாது, இந்த வேல்யூஸை தான், பெருமானங்களை தான் கவுண்ட் பண்ணும். அப்படியான தேவைகளுக்கு இந்த கவுண்ட் பாவிக்கலாம். அதே மாதிரி கவுண்டான்றதும் இருக்குது. கவுண்டான்றது லேபிளையும் சேர்த்து எண்ணக்கூடியது. அந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் பார்ப்போம். இப்போ சம்முக்கான உதாரணங்கள் நாங்கள் இப்போது பார்க்கலாம். பொதுவா ஒரு பெருமானங்களை நீங்கள் கூட்டேக்கல சம்மண்ட சார்பு பாவிக்கலாம். ஒரு சுலபமான வழி, அந்த வீச்சை, எந்த வீச்சை நீங்கள் கூட்ட போறீங்களோ அதை செலக்ட் பண்ணி இங்க ஓட்டோ சம் என்ற ஒரு ஆப்ஷன் கிடக்கு. ஓட்டோ சம் அதை கொடுத்தா தானே கூட்டி தருது. அங்க போய் பார்த்தீங்கன்னா சமன் சம் அந்த வீச்சு, ஹல வீச்சு A1 இருந்து A6 இதை நீங்கள் டைப் பண்ணலாம். அங்கே விரும்பின கல முகவரியில டைப் பண்ணலாம். சமனை போடுங்க, சம் இந்த ரேஞ்ச்
A1 இருந்து A6 இப்படி டைப் பண்ணினாலும் உண்டு. இப்ப ஒரு குறித்த வீச்சில பெருமானங்களின் கூட்டுத்தொகையை காண்றதுக்கு சார்பு எழுத சொல்லி கேட்டார். சார்பு இங்க வாய்ப்பினம் ஃபங்க்ஷன் கேட்டா சமன் போட்டு சம் போட்டு இந்த வீச்சு எழுதி விட்டீங்கன்னா சரி. இந்த வீச்சுகள் இப்படி நிலைக்கு நடத்தினால் கிடையாமல் இருக்கலாம். இதுல வித்தியாசமான ஏராளமான பெருமானத்தை நாங்க போடுவோம். சிலருக்கு பெருமானம் போடாமல் விட்டு இதுக்கு ஒரு லேபிளை பாவிக்கிறது முகப்படியாரம். சரி, இப்ப நான் கூட்ட போறேன். கூட்டைக்குள்ள விதம் விதமா கூட்ட போறேன். முதலாவது சமன் சம் இப்படி ஒரு வீச்சு இது கிடையாது. A1 இருந்து D1 வரைக்கும் அது என்ன விட வரப்போட்டு கூட்டிப்பாரு. அதுக்கு கூட்டினா சரி கிடையா அப்படி இருக்கலாம். சம் உங்களுடைய வீச்சு இப்படி தனித்தனி கலங்களாக இருக்கலாம். இப்படி கம போட்டு கொண்டு போகலாம். இப்படி கம போட்டு அவ்வளவும் நீங்கள் எழுதிக்கொண்டே போகலாம். இந்த மூன்றையும் தான் கூட்ட போகுது. இப்படியும் செய்யலாம். சமன் போட்டு சம் தனி ஒரு கலம் கம ஒரு தனியான வீச்சு இப்படியும், அதாவது ஒரு கலம் ஒரு வீச்சு இப்படியும் எடுத்துக்கொள்ளலாம். அல்லது இரண்டு தனித்தனியான வீச்சுக்கள் என்று போட்டுக்கொள்ளலாம். கமா என்ன ஒரு வீச்சு இப்படி போட்டுக்கொள்ளலாம் தேவையை பொறுத்து. இப்ப ரெண்டு வீச்சை சேர்த்து போட்டதுக்கு பதிலா தனித்தனியா போட்டதுக்கு பதிலா சேர்த்து ஒரே ரேஞ்சில் சொல்லலாம். இது A1 இருந்து அங்க நீங்க எழுதிக்க A1 இருந்து D2 என்று அந்த வீச்சை காட்டும். அங்க மேலே ஆரம்பம் கீழே முடிவு D2. A1 இருந்து D2 இந்த மூலக்குத்தா சொல்லலாம். இப்ப இந்த செவ்வக பிரதேசத்துக்குள்ள இருக்கிற பிரமாணங்களை கூட்டி உங்களுக்கு இப்படியே தரப்போகுது. திருப்பி பாருங்க. ஒரு தனிய சாதாரண வீச்சு பெருமானங்களை கம்ம போட்டு எழுதி கொண்டே போகலாம். தனித்தனியா அந்த கிழங்களை மட்டும் கூட்டும். இப்படி ஒரு பெருமானம் கம வீச்சு அப்படியும் செய்யலாம். ரெண்டு வீச்சு தனித்தனியா கம செப்பரேட் பண்ணி போடலாம். இப்படி செவ்வக பிரதேசங்களாக வீச்சுகளை தெரிவு செய்யலாம். கடைசி இதுக்கு முன்னால வரக்கூடிய குறியீடுகள் இந்த பிளஸ் மைனஸ் போட்டீங்கன்னா விடைக்கு மைனஸ் ஆகும். ஒரு பிளஸ் போட்டும் சம் நீங்கள் போட்டுக்கொள்ளலாம். ஆனா அப்படி தெரிஞ்சு கொண்டிருந்தோம். ஆனா நீங்கள் சமனத்தான் போடுங்க. இப்ப A1 இருந்து D3 என்றா அது என்னென்ன பெருமானங்கள் இருக்கோ அதைத்தான் அது கூட்ட போகுது. இந்த ஆப்சென்ட் பற்றியெல்லாம் பிரச்சனை இல்லைங்க. சம்ம பல்வேறு விதத்துல பிரயோகித்து பார்த்துருக்கணும். இது கேள்விகள்ல வாரது. இதுல எது சரி பின்வருவனவற்றில் எது சரி இப்ப தனிய வீச்சுத்தான் இல்லை இப்படி வித்தியாசமா பாவிக்கலாம். அதே போல சம் ஃபங்க்ஷன் மாதிரி ப்ராடக்ட் என்றது செவ்வகத்துக்கு நீளம் அகலம் தந்து பரப்பு தேவை என்றால் இது ஒரு குறிப்பிட்ட வீச்சுக்குள்ள கூட்டுறதுக்கு பதிலாக பெருக்கும். இப்போ A1 இருந்து B1 என்ற ரேஞ்ச் அல்லது A3 B3 இங்கே இருக்கிறது A3 B3 இப்படி மூன்று இருந்தாலும் அது கூட்டும். மூன்று கலங்கள் இருந்தாலும் பெருக்கும். சம் கூட்டுற மாதிரி ப்ராடக்ட் என்ற ஃபங்க்ஷன் பெருக்கி தாரதும் உண்டு. நேரடியா
A3 தர B3 என்று எழுதுறது முதல்ல பார்த்துட்டேன். கவுண்ட் ஃபங்க்ஷன் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். ஒரு உதாரணத்தில் பார்ப்போம். குறித்த கலவீச்சில் இருக்கிற பெருமானங்களின் எண்ணிக்கை, பெருமானம் தான் அங்கே முக்கியம், பெருமானங்கள் உள்ள கலங்களின் எண்ணிக்கை. கவுண்டா தெரிந்து கொண்டிருங்க, இது குறித்த கலவீச்சில் இருக்கிற பெருமானம் அல்லது முகப்படையாளத்தையும் சேர்த்து கவுண்ட் பண்ணி தரும், எண்ணிக்கையை தரும். சராசரி என்று பார்க்க சம்முக்கு எப்படி பாவிக்கிறீங்களோ அதே மாதிரி இங்கே கவுண்டோ அல்லது அவரேஜோ இல்லாமல் பாவிச்சு கொள்ளலாம். சம் இருக்கிற இடத்துல அவரேஜ் வர மாதிரி இருக்கும், அவ்வளோதான். ஆனால் அங்கே கூட்டுத்தொகை பேரில் இங்கே சராசரியை திறப்போம். சராசரி என்றால் எல்லாத்தையும் கூட்டி அத்தனை தானங்களால் பிரிக்கிறது என்று தான் யோசிச்சிருப்பீங்க. இங்கே அப்படி இல்லை. நீங்கள் வீச்சை கொடுங்க, அந்த வீச்சுக்குள்ள எத்தனை பெருமானம் இருக்குன்னு அதுவே பிரிக்கும். அந்த வீச்சுக்குள்ள 8 பெருமானம் இருக்கும்போது 8ஆல் பிரிக்கும். இங்கே 6 பெருமானம் இருக்குது, 6ஆல் பிரிக்குது கூட்டி. சம் இதே வந்து வீச்சுகளை செப்பரேட் பண்ணி செய்கிறது சம்முக்கு செய்த அவ்வளவும் அவரேஜுக்கும் செய்யலாம். இந்த பாஸ் பேப்பர் செய்யக்கல இன்னும் விரிவாக ஒன்று ஒன்றா நாங்கள் பார்க்கலாம். மேக்சிமம் அதே மாதிரி சம்முக்கு பாவிச்ச அவ்வளோ பிரயோகமும் இங்கே பொருந்தும். இங்கே உயர்வு பெருமானது அந்த வீச்சுக்குள்ளே இருக்கிற மிக கூடிய பெருமானத்தை தாரதான் மேக்ஸ். அதே மாதிரி மினிமம் மிக குறைஞ்ச பெருமானத்தை தரும். ஒரு குறித்த கலவீச்சில் இருக்கிற மிக குறைந்த பெருமானத்தை தரும். மிகுதி நாங்கள் அடுத்த வகுப்பு பார்ப்போம். இப்போ 10ஆம் ஆண்டு சிலபஸில் இருக்கிற விடயங்களை நான் சொல்லி முடிச்சிட்டேன். இதற்கு பயிற்சி ப்ராக்டிக்கல், அதாவது பாஸ் பேப்பரை எடுத்து அதை ஒவ்வொரு கணக்குகளாக இங்கே ப்ராக்டிக்கல் மாதிரி பார்த்து கொண்டு போவோம். இந்த மேலதிகமாக கொஞ்சம் இந்த நோட்ஸில் போட்டிருக்கிறேன், அதை தெரிஞ்சு வைத்து கொள்றதுக்கு. அதாவது பரீட்சைக்கு வாரது இந்த அண்ட் ஓர் வெறும், இதுக்கு தெரிஞ்சிருக்கணும். அண்ட் ஓர் வெறும், மிகுதி வெறும் என்று சொல்றதுக்கு இல்லை.